இருங்க சார், விடுங்க சார். சார் எதுக்கு சார் என் பேரனை பிடிக்கிறீங்க? கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட. சார் என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. என்ன காரணம்னு சொல்லுங்க சார். அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து கேட்டுக்கங்கம்மா. யோ வாயா. சார் ஒரு நிமிஷம் சார். சார் அவன் என்ன சார் தப்பு பண்ணா? சார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்காம வரணும்? சார் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு காரணமாவது சொல்லுங்க சார். சார் காரணமே சொல்லாம கூப்பிட்டா என்ன சார் அர்த்தம்? பெரிய அராஜகமா இருக்கு சார். இவன் பண்ணதை விட அராஜகம் பண்ணவா? சார் நான் என்ன சார் பண்ணேன்? சார் நான் ஒரு படிச்ச கிராஜுவேட் சார். ஃப்ராட் வேலைக்கு தான் படிச்சியா? ஐயோ ஏய் ஏண்டா திரும்ப சூதாட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டியா? அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. சார் என் பையன் இந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் சார். தப்பு பண்ணாமல நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். அரெஸ்ட் பண்றீங்களா சார்? இங்க பாருங்க, காரணமே இல்லாம நீங்க இவரை கூட்டிட்டு போக முடியாது சார். ஆள் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என் பேரை எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அப்ப சும்மா வந்து பிடிக்கிறோம். எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சீங்களா? சார் அதான் முதல்ல இருந்து கேக்குறோம் சார். என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு நகை கடையில நகை வாங்கியிருக்கான். அவசரப்படாதீங்க பாட்டி, கொஞ்சம் நிதானமா யோசிங்க. ஏய் புடிச்சிட்டு போயிருக்கிறது உன் புருஷனே இல்ல, என் பேரனை. பாரு என் பேத்தி எப்படி பரித்தவிச்சு போய் கிடக்குறான்னு. எல்லாத்துக்கும் என் பேத்தி கூட போட்டி போட நீங்க தானே இருக்கீங்க. அது உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஏன் இப்படி பேசுறீங்க? நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏய் நீ யாரு எனக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு? நான் என்ன ஒண்ணும் தெரியாதவளா? ஊருக்கே உபதேசம் சொல்றவ. நீங்க புத்திசாலி தான், நான் இல்லன்னு சொல்லல. பாண்டி நீங்க கொடுத்த பணத்துல தான் டூப்ளிகேட் நோட் இருந்ததா சொல்லிட்டு போனாரு. அது எப்படி? ஆமாம்மா, மீனாட்சி சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கிறதாம்மா நல்லது. அப்புறம் போலீஸ் உன்னையும் புடிச்சுக்கிற போறாங்கம்மா. ஏய் இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. நான் கொடுத்த பணத்துல தப்பான நோட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, அந்த பணத்தை நீங்க எங்க வாங்குனீங்க? யார் கொடுத்தாங்க? என்ன நீ என்கிட்ட கணக்கு கேக்குறியா? நீ யாரு? உனக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? கணக்கெல்லாம் கேட்கல பாட்டி. அந்த டூப்ளிகேட் நோட்டெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க தான் கேட்டேன். ஏய் அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்பதா அங்க என் புருஷனை என்ன பண்றாங்கன்னே தெரியல. இங்க ஆளுக்கு நின்னு கதை பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாண்டி மட்டும் ஏன் எதுலயாவது போய் மாட்டிக்கிறானே தெரியல. தேவி, அவன் எப்ப நகை வாங்கினான் உனக்கு தெரியுமாமா? நீ அவனும் காலையில போனீங்களே, அப்ப ஏதாவது வாங்குனீங்களா? அக்கா, ஒரு கவர் கூட எடுத்துட்டு போனீங்களே, அதுலதான் இப்ப பணம் இருந்துச்சாக்கா? ஏய் என்ன ஆளாளுக்கு போலீஸ்காரங்க மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மாச்சி அதை விடுங்க. போலீஸ் அவரை கூட்டிட்டு போய் அடிக்க போறாங்க அம்மாச்சி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குத்துக்கல்லாட்டம் நான் இருக்கிறப்ப நீ எதுக்காக அழற? நான் போய் உன் புருஷனை கூட்டிட்டு வரேன். பாட்டி இருங்க, நானும் வரேன். ஏய் யாரு வேணாம். பாட்டி, மீனாட்சியை கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். 5 வயசுலயே போலீஸ் ஸ்டேஷன் போய் தெளிவா பேசினவ. 5 வயசுலயே நான் இவளை விட தெளிவா பேசினவ. உன் தங்கச்சி துணை எனக்கு தேவையில்லை. ஏன் எல்லாரும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க? அவங்க பணத்தை பத்தி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க. ஆமா, அந்த பணத்தை நான் தான் அடிச்சு கொண்டு இங்க வச்சேன். கள்ள நோட்டு அடிக்கிறது தான் எனக்கு பொழப்பே. ஏன்னா உன்ன மாதிரி தருதல குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் பாரு. ஏன் சம்பந்தமே இல்லாம என் குடும்பத்தை இழுக்கிறீங்க? பேசாம இரு. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த கரப்பாம்பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க?
பணத்தை பத்தி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மீனாட்சி கொஞ்சம் அமைதியா இருமா. நான் என்ன மாமா தப்பா சொல்லிட்டேன்? தப்பு சரின்னு பார்த்துட்டு இருக்க, இப்ப நேரம் இல்லம்மா. நீங்க என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? குடும்பமே கொந்தளிச்சு நிக்குது, ஏதாவது பண்ணுங்க. அம்மா நான் வேணா போய் நம்ம ஊர் கவுன்சிலரை கூட்டு வரட்டுமா? டேய், இந்த நேரத்துல நான் வீட்டுல போய் கெஞ்சிட்டு நிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அத்தை, யாரையாவது கூட கூட்டிட்டு போங்க அத்தை. நீங்க தனியா போறது சரியா படல. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? மீனாட்சி எப்படி இருக்கா? யோ, உன்னை நான் பணம் கேட்டேனா? நீ ஏதானே கொடுத்த? எதுக்கு அப்படி பண்ண? அம்மா, வார்த்தை விடாதீங்க, மரியாதை முக்கியம். கொடுத்த பணத்துல கள்ள நோட்டு கலந்த உனக்கு என்னையா மரியாதை வெடி கிடக்கு? இத நான் சொன்னேன்னா போலீஸ் ஓ வீட்டுக்கு வரும். மான மரியாதையெல்லாம் கெட்டு போயிடும். சொல்லவா? சொல்லியா? சொல்லவா வேணாமா? என்னம்மா என்ன பேசுறீங்க? பல கோடி ரூபாய் பிசினஸ் பண்ற எனக்கு இந்த பணம் எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் எதுக்கு கள்ள நோட்டு வைக்கணும்? ஏங்க, நான் ரம்யா பேசுறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆதிக்கு மீனாட்சியை கட்டி கொடுக்க மொத்த சொத்தையும் கொடுக்க தயாரா இருக்கும். அதர் எப்படி கள்ள நோட்டு வைப்பாங்க? தப்பானா நீங்க உதவி செய்ய மாட்டீங்கன்னு தெரியாதா? புரியாம பேசாதீங்க. ஏங்க, பாண்டி மாமாவை போலீஸ் புடிச்சிட்டாங்க. அவரு என்ன பண்றாருன்னு கூட தெரியல. மாமா ரொம்ப பாவம். வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, என்னன்னு விசாரிங்க. தேவி, வாசுதேவன் சொல்றதும் சரிதான். ஆதின்னா அவருக்கு ரொம்ப உயிர். அப்படி இருக்கிறப்போ பணத்தை மாற்றி கள்ள நோட்டு கொடுப்பாரா? எனக்கு என்னவோ இது ஜீவா வேலையாக தான் இருக்கும்னு தோணுது. அம்மாச்சி, அன்னைக்கு ஒரு நாள் ரூம்குள்ள உள்தாப்பா போட்டுக்கிட்டு தியானம் பண்றேன்னு ஒரு டிராமா பண்ணாங்கல்ல, அன்னைக்கு தான் பணத்தை மாத்திருக்கணும். மனோ, ஜீவா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிருக்கணும். மீனாட்சி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், அவங்க 2 பேரும் தான் பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டு இப்ப பாண்டி மாமாவை சிக்க வச்சுட்டாங்க. திருட்டு பசங்க. இதுங்க தான் தெரிஞ்சா கொத்தா விட மாட்டேன். இனிமே அவனுங்களுக்கு இந்த குடும்பத்துல இடமே கிடையாது. என்கிட்டயே பித்தலாட்டம் பண்றிய ஜீவா? உனக்கு இப்ப இல்ல, பாண்டி முதல்ல வெளியே வரட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. டேய் மனோ, நீ மட்டும் வாடா. அம்மாச்சி, அம்மாச்சி, நானும் வரேன் அம்மாச்சி. நீ எதுக்கு? அவர் அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியல, பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு நடக்காதும்மா. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கா வர வேண்டாம், நீ வீட்ல இரு, நான் பாத்துக்கிறேன். நான் போய் 2ல 1 பாத்துட்டு வந்தேன். நில்லு. மனோ நேத்து போன்ல சொன்னா, நீ ஒண்ணு போக வேணா, நானும் மனோ போயிட்டு வரோம். ஒண்ணு நீ வா. ஏய்,